ஹாய், திஸ் இஸ் பிருந்தா. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான வகுப்புல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டெல்லி சுல்தானியம் அதாவது இந்தியாவில் டெல்லியில இஸ்லாமியர்களோட ஆட்சி எப்படி தொடங்கியது அப்படின்றதான் பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்தியாவில் தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எங்க இஸ்லாம் ஆட்சி தொடங்கியது? மெக்கால. தோற்றுவித்தவர் யாரு? நம்ம எல்லாருக்குமே தெரியும், முகமது நபிகள் அவர்களால இஸ்லாம் மதம் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். இப்போ ஒரு ஒரு பகுதியை மத ரீதியாகவும் அண்ட் அரசியல் ரீதியாகவும் ஒருத்தவங்க வந்து அதை ரூல் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த நபருக்கு காலிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. காலிஃபத் ஆர் காலிஃபா அப்படின்றதுக்கு கரெக்டான மீனிங், எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா பிரதிநிதி, அதாவது முகமது நபிகளோட பிரதிநிதி ஆர் தூதுவர், அந்த மாதிரி அர்த்தம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோட தலைமையின் கீழ்? முகமது நபியின் தலைமையின் கீழே பிரதிநிதிகளா தூதுவர்களா யார் யார்? கேலிஃபாக்கள். ஒரு சில கேலிஃபாக்கள் உமையது கேலிஃபா, அபாசித் கேலிஃபா அப்படின்லாமும் சொல்லுவாங்க. இதை நீங்கள் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி இருந்ததுன்றதும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அபாசித் கேலிஃபா இதெல்லாமும் இருந்துட்டு இருந்திருக்கு. மொத்தம் 4 காலிஃபாக்கள் இருக்கும். 4 காலிஃபா, அந்த டைனாஸ்டி வந்து 4 இருக்கும். ஸோ இது ஒரு சைடு இருக்கு. ஈராக்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மேப்ல இந்த சைடில் இருக்கும். வேர்ல்டு மேப் ஃபுல்லாக வரைய முடியாது, ஆனால் இந்தியா மட்டும்தான் வரைஞ்சிருக்கேன். இந்த சைடில் தான் இருக்கும் ஈராக்லையா. ஸோ ஈராக்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈராக்கோட ரூலர் ஹஜத் பின் யூசுஃப். பேர்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் தான், வேற ஆப்ஷன் இல்லை, படிச்சு தான் ஆகணும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிந்து மீது படையெடுக்கணும்னு சொல்லி ஒரு படை தளபதிகளை அனுப்பிட்டு இருக்காரு. சிந்த ரூல் பண்ணிட்டு இருந்தது தாகிர் அப்படின்ற ஒரு ரூலர், சிந்த வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தாகிருக்கும் அவங்களுக்கும், யாருக்கு, அந்த ஈராக்கோட ரூலருக்கும் ஒரு சின்ன கிளாஷ் வந்து இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈராக்கோட ரூலர் இங்கே படை தளபதிகளை அனுப்புவார். இந்தியாவை வந்து சிந்துவை வந்து படையெடுத்து போங்க அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அனுப்புவார், தோல்வியை தான் தழுவுவாங்க. செகண்ட் ஒருத்தர் வருவார். அவர் தான் யாருன்னா முகமது பின் காசிம். சிந்து மீது முதல் படையெடுப்பு நடத்தி, இதுக்கு முன்னாடி படையெடுப்பு நடந்திருக்கு, பட் அது ஒரு வெற்றியா இல்லைல்ல, இதுதான் வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யாருன்னா இந்த முகமது பின் காசிம் 712 படையெடுத்து வந்திருக்காரு. எப்போ? 712 கிபி தான். இது வந்து கிபி தான், கிறிஸ்து பிறப்பிற்கு பின் கிபி. அதை இப்போ மாற்றிட்டாங்க, பொது ஆண்டு அப்படின்ற டேர்மில் வந்து மாற்றிட்டாங்க. பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டு அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ கிபி கிமு இப்போதைக்கு கிடையாது. 712 யார்? காசிம் ஈராக்லேருந்து படையெடுத்து எங்கே வர்றாரு? சிந்து மீது அந்த அட்டாக் பண்ணுறாரு, தாகிரை தோக்கடிக்கிறாரு. சிந்துவோட தலைநகரம் அரோர், அந்த அரோரை வந்து கேப்சர் பண்ணிடுவார். ஸோ இதுதான் காசிமோட படையெடுப்பு. சரி, இப்போ ஏன் இதை வந்து படிச்சுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் வந்து ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? டெல்லி சுல்தானியம் தானே, ஹில்ஜி, அலாவுதீன் ஹில்ஜி அந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ரீசன், எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இந்தியாவில் இஸ்லாமியர்களோட ஆட்சி எப்படி தொடங்கியதுன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதுவும் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த ஹிஸ்ட்ரியும் இருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சிந்து மீது படையெடுத்தவர் யார் அண்ட் வெற்றியும் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காசிம். யார்? காசிம். 712. இது ஓகே தானே? அடுத்தது என்ன ஆகுதுன்னா, அந்த கேலிஃபாலாம் சொன்னல, அந்த கேலிஃபாக்களோட ரூல் வந்து கொஞ்சமாக வந்து அவங்களோட பவர் வந்து கம்மியாகுது. அவங்களோட பவர் கம்மியாக அவங்களுக்கு கீழே அவங்களோட படை தளபதிகள் நிறைய இடத்துல ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே இந்த சைடு ஈராக்கா இருக்கட்டும், இல்லைன்னா இங்கே கசினின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, கோரின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அதெல்லாம் இடத்தோட பேர், ஆட்சியாளர்கள் பேர் கிடையாது. ஸோ அந்த பகுதிகளாக இருக்கட்டும், இப்போது சிந்து பகுதியாக இருக்கட்டும், சிந்துவையும் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கைப்பற்றிட்டாங்க. எல்லா இடங்கள்லையும் பிரதிநிதிகள் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேலிஃபாவோட பிரதிநிதிகள், அதாவது படை தளபதிகள். அந்த கேலிஃபாவோட பவர் கொஞ்சமாக கம்மியாகிறப்போ, அவங்க வீழ்ச்சி அடையும் போது என்ன ஆயிடும்னா, மற்றவங்க இந்த படை தளபதிகள்லாம் தங்களை சுதந்திரமான ஆட்சியாளர்களாக அறிவிச்சுப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இல்லாமல் இவங்க தனியாக வந்து ரூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி தங்களை சுதந்திரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டவங்கள முக்கியமான ஒரு 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அல்டிச்சின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அவருக்கு அடுத்த வந்த ரூலர் சபுக்தஜினுக்கு அடுத்தது வந்தது தான் அவரோட பையன். அவர் தான் கசனி மாமுது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை முகமதுன்னு சொல்லலாம். கசனி முகமது, இவர் ரொம்ப முக்கியமான ஆள். இவர் தான் இந்தியா மேலே 17 முறை வந்து படையெடுப்பு நடத்தியிருக்காரு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 17 முறை படையெடுப்பு நடத்தினவர் யாருன்னா இந்த கசனி முகமது தான். ஸோ 17 முறையை வந்து படையெடுப்பு நடத்தி அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிட்டு போனாலுமே இந்தியாவில் இப்போ வரைக்கும் இன்னும் வளங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது.
நம்ம ஆரம்ப காலங்கள்லேருந்தே வந்து பலரால் சுரண்டப்பட்டிருக்கும். அப்படி சுரண்டப்பட்டாலும் இன்னும் இவ்வளோ ரிசோர்ஸஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்தியாவில். சரி, நம்ம கிளாஸுக்கு வருவோம். ஸோ 17 முறை வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்த கஜினி, இந்தியா மீது படையெடுத்து வந்திருக்காரு. சரி, இந்த கஜினி அப்படின்னா என்ன சொன்னால்ரெடி, கஜினின்றது ஒரு பிளேஸு. அந்த கஜினி பிளேஸை ரூல் பண்ணக்கூடிய ரூலர் தான் வந்து இந்த கஜினி மாமூது. அவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே படையெடுத்து வரார். படையெடுத்து வந்துட்டு 17 முறை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாருன்னா 1001 ஷாஹி ரூலர். இந்த கஜினி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1001 ஷாஹி அரசர் ஜெயபாலரை வந்து தோற்கடிப்பார். அதுக்கு அடுத்தது 1008 ஜெயபாலரோட பையன் அனந்தபாலரையும் வந்து தோற்கடிப்பார். நான் அந்த 17 படையெடுப்புகளையும் இங்கே கொடுக்கல. 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 படையெடுப்புகளை தான் வந்து கொடுத்துருக்கேன். பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான படையெடுப்பு. இதுவே வந்து எனஃப் தான். ஸோ நம்ம 17 நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான படையெடுப்புகள். அடுத்தது 1011 பஞ்சாப், 18 பார்த்தீங்கன்னா மதுராவை கொள்ளடிச்சிருப்பாரு. அடுத்தது 1924 or 25. இப்போது 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா 1024ன்னு கொடுத்துருக்கு. 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்குன்னா 1025ன்னு கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாக்டாக வந்து என்னன்றதை நான் டைப் பண்ணி இங்கே போடுறேன், நீங்கள் பாருங்கள். பிகாஸ் 2 இயர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 1025 எடுத்துப்போம். பிகாஸ் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. 1025 என்ன வந்து அட்டாக் பண்ணுறாருன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய சோமநாத் டெம்பிள்னு சொல்லுவாங்க. அந்த டெம்பிளை வந்து அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல், படையெடுத்து வந்தது மட்டும் இல்லாமல், அந்த கோவிலே வந்து தரைமட்டமாக அந்த கோவிலில் வந்து படையெடுத்தது வந்து மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த கஜானாவை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சூறையாடி இருப்பார், காலி பண்ணியிருப்பார், கொள்ளையடிச்சிருப்பார். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலையையும் வந்து தகர்த்ததாக சொல்லப்படுது. அந்த டெம்பிளோட அந்த சிவன் கோவில், அந்த சிவன் கோயிலில் கருவறையில் சிவன் எப்படி இருக்கும்னா லைக் ஏதோ அந்தரத்தில் மிதக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேபி ஏதோ சயின்டிஃபிக்காக அந்த கோயிலை கட்டியிருக்காங்க போல இருக்குது. எப்படி அதை மிதக்கிற மாதிரி கட்டினாங்கன்னு தெரில. ஃப்ளாட்டாக கீழே இருக்காது, கொஞ்சம் வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அது உண்மையாக எக்ஸாக்டாலாம் தெரில. நான் இதை படிச்சிருக்கேன். நான் பிஏ படிக்கும்போதே இதை வந்து படிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ஐடியலை வந்து உடைச்சிட்டாரு. ஐடியல்னால் அந்த சிலையை வந்து உடைச்சிட்டு கோவிலே வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாரு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு மோசமாக நடந்துச்சா எக்ஸாக்டாக அப்படின்றது தெரியலனாலும் அந்த கோவிலை கொள்ளையடிச்சிருக்காரு. கோவிலை படையெடுத்து போயிருக்காரு. முக்கியமாக கோவிலை படையெடுத்து போல குஜராத்தை படையெடுத்து போயிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய கிங் பீமதேவர், அந்த பீமதேவரை வந்து தோக்கடிச்சுட்டு அண்ட் அந்த கோவிலை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சூறையாடி இருக்காரு. கோவிலில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் சூறையாடி இருக்காரு. கோவிலில் என்ன இருக்கும், நகைகள் இருக்கும், அதிகமாக நகைகள். ஸோ இவர் படையெடுப்பில் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிட்டே இருந்தாரே தவிர ஒரு ஆட்சியை நிறுவனம், இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சியை நிறுவனம்னு இவர் ட்ரை பண்ணல. படையெடுத்துட்டு தான் இருந்தார். எங்கே பார்த்தாலும் படையெடுத்து போகிறது தான் இவரோட வேலையாகவே இருந்தது. படையெடுத்து போயிட்டு அங்கே வந்து கொள்ளையடிச்சிட்டு வர்றது தான் இவரோட வேலையாக இருந்தது. யார்? கஜினி முகமது 17 முறை படையெடுத்து வந்திருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? 17 முறை படையெடுத்தாருன்றதும் சோமநாதர் டெம்பிள், மதுரா, இந்த வருஷங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இம்பார்ட்டண்ட். ஸோ கஜினி முகமது என்ன பண்ணுவார்னா இறந்துருவார். லேட்டர் 1030 இறந்துருவார் கஜினி முகமது. கஜினியோட இறப்புக்கு அடுத்தது முகமது கோரி என்ன பண்ணுறாருனா, கோரி கோர் அப்படின்ற ஒரு பிளேஸை ரூல் பண்ண, ஒரு சின்ன பிளேஸை ரூல் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியாளர். அவர் கஜினி இறந்ததுக்கப்புறமா இவரோட ஆட்சி பகுதியும் தன்னோட ஆளுகைக்கு உட்பட எடுத்துகிட்டு வருவார். அவரோட ஆட்சிக்கு கீழே கொண்டுட்டு வருவார் கோரி. கஜினி என்ன பண்ணார், படையெடுத்து போய் அவங்கள சூறையாடணும், அவங்களோட அந்த கஜானாவை காலி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்திலே தான் கஜினி இருந்தார். படையெடுத்து போகணுன்றது மட்டும்தான் இவரோட நோக்கம். அதுவே முகமது கோரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ரூலிங்கை, அதாவது ஒரு ஆட்சியை வந்து நிறுவனம், இந்தியாவில் ஒரு ஆட்சியை நிறுவனம்னு ட்ரை பண்ணுறது யார்? கோரி. ஓகேவா? நான் எதுக்கு இதை சொல்லிகிட்டு இருக்கேன், இந்தியாவில் எப்படி முஸ்லீம்களோட ஆட்சி, இஸ்லாமியர்களோட ஆட்சி ஏற்பட்டது அப்படின்றதுக்காக சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா அதுக்கு அடுத்தது தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம தலைப்புக்குள்ளேயே போக போகிறோம், ஆக்சுவல் தலைப்புக்குள்ளேயே போக போகிறோம். என்ன தலைப்பு? டெல்லி சுல்தானியம். அந்த ஆக்சுவல் தலைப்புக்குள்ளேயே அடுத்தது தான் போக போகிறோம். இப்போ முகமது கோரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1175 முல்தானை வந்து கேப்சர் பண்ணுறாரு. முல்தான் அப்படின்றது இங்கே இருக்குது.
பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிளேஸ். முன்னாடி அதெல்லாம் பாகிஸ்தான்லாம் கிடையாது இல்லையா, எல்லாமே ஒன்றா தான் இருந்தது. ஸோ முல்தான் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அந்த முல்தானை வந்து கேப்சர் பண்ணுறாரு முகமது கோரி. அடுத்தது இந்தியா இங்கே உள்ளார வந்து இங்கே படையெடுத்து வர்றாரு. 1191 ஃபஸ்ட்டு தரைன் போர். தரைன் அப்படின்றது தரைன் அந்த பிளேஸ் பேர் தரைன். அங்கே நடந்த போர் தான் வந்து தரைன் போர். யார் 2 பேருக்கும் இடையில நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது கோரிக்கும் இங்கே இந்தியாவோட ரூலரான பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்ற 2 பேருக்கும். அந்த பிருத்திவிராஜ் சௌஹான் எந்த ஆட்சி பகுதியை ரூல் பண்ணுறாரு அப்படின்னா அஜ்மீர் அப்படின்றது இதுகிட்ட இருக்குது. அஜ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் இடையில என்ன நடக்குதுன்னா போர் நடக்குது. அண்ட் இந்தியாவோட சேர்ந்த இன்னும் சில இந்த ரூலர்கள் ஆட்சியாளர்களும் வந்து இவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க. யார் கூட? பிருத்திவிராஜ் சௌஹான் கூட ஒரு சில பேர் வந்து கூட்டணியிலும் இருக்காங்க. ஸோ 2 பேருக்கு வந்து வார் நடக்குது. முகமது கோரிக்கும் சௌஹானுக்கும் வார் வந்து நடக்குது. சௌஹான் வந்து ஃபஸ்ட்டு வாரில் வெற்றி அடைஞ்சிருவார். இது வந்து கேட்பாங்க. முதல் தரைன் போரில் சௌஹான் வெற்றி அடைவார். 2வது தரைன் போரில் முகமது கோரி தான் வெற்றி அடைவார். முதல் தரைன் போரில் சௌஹான் வெற்றி பெறாரு. 2வது தரைன் போரில் முகமது கோரி தான் வின் பண்ணுவார். ஸோ தோற்று போயிட்டோமே அப்படின்னு துவண்டு உட்காராமல் அப்படியே ஒரு மூலையிலலாம் உட்காந்துட்டு அழுவாமல் அதெல்லாம் அவர் பண்ணாமல் அகெயின் ஒரு கம்பேக் வந்து கொடுத்தாரு கோரி. தோற்றுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இன்னும் வேறு என்னெல்லாம் பண்ணலான்னு உட்காந்து ஐடியா பண்ணி தோத்துட்டா இதுதான் ஒன்று, நம்ம என்ன தப்பு பண்ணோம் எங்கே தப்பு பண்ணோம் அப்படின்றத உட்காந்து யோசிச்சுட்டு அப்புறமா அகெயின் ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, கோரி என்ன பண்ணுறாரு? திரும்ப வராரு. அடுத்த வருஷம் 1192 செகண்ட் தரைன் போர் நடக்குது. அதே 2 பேருக்கு இடையில நடக்குது. இப்போ யார் வின் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரி தான் வின் பண்ணுறாரு. அஜ்மீரில் இஸ்லாமியர்களோட ஆட்சி நிறுவப்பட்டது. எங்கே? அஜ்மீர் யாரோட பகுதி? யார் ரூல் பண்ணிகிட்டு இருந்த ஆட்சி பகுதி? பிருத்திவிராஜ் சௌஹான். ஸோ இந்தியர் ஒருத்தர் இங்கே ரூல் பண்ணிகிட்டு இருந்த பகுதியில் இப்போ யார் ரூல் பண்ணுறாங்க? ஒரு இஸ்லாமியரோட ஆட்சி நிறுவப்படுது. இது வரைக்கும் புரியுது தானே? டவுட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போது காசிம் வந்து சிந்து மீது படையெடுத்து வந்தார் இல்லையா, அந்த சிந்து மீது படையெடுத்து வந்ததுக்கு அப்புறமா இவர் ஒரு சில விஷயங்கள் வந்து அரேபியர்கள் இங்கே லேர்ன் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா 0 to 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை அவங்களுக்கு அப்போ அந்த எண்களே அவங்களுக்கு தெரியாது போல், அந்த எண்கள்லாம் இங்கே இருந்து தான் அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. செஸ் விளையாட்டு இருக்குல்ல, சதுரங்க விளையாட்டு, அதெல்லாமும் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. கணிதவியலாக இருக்கட்டும், இல்லைனா வானியல், அஸ்ட்ராலஜி, அதெல்லாமும் இங்கேருந்து நிறைய பேர் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சமஸ்கிருதத்தில் இங்கே இருக்கக்கூடிய நூல்கள்லாம் இருக்கும், நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாங்களே, சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்ட புக்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓன் லாங்குவேஜுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. முகமது கோரி இப்போ வின் பண்ணிட்டாரு. இஸ்லாமிய ஆட்சியை இந்தியாவில் நிறுவியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இங்கே அஜ்மீரில் என்ன பண்ணியிருப்பார்? முகமது கோரி ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவியிருப்பார். ஸோ அவருக்கு மற்ற இடங்கள்லேருந்து ஒரு அபாயம் வந்திருக்கும், மற்ற இடங்கள்லேருந்து வந்து படையெடுப்பு நடக்கும். எங்கே இருந்துன்னா துருக்கியிலிருந்து, அவரோட மற்ற பகுதி இருக்குல்ல, இது மட்டும் அவர் கேப்சர் பண்ண பகுதி இல்லை, இங்கெல்லாம் நிறைய பகுதிகள்லாம் இருக்குது. கோர் அப்படின்றதும் அவர் கேப்சர் பண்ண அவரோட ஆட்சிக்கு உட்பட்ட அவர் ரூல் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் கோர்னு சொல்லுவாங்க, இல்லை கோரின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பிளேஸோட நேம். ஓகேவா? கோரி முகமதுன்னா அவரோட பேர் இல்லை, கோரி அப்படின்னா கோரின்னு சொல்லலாம், கோர்னு சொல்லலாம். அது என்னது? ஒரு பிளேஸோட நேம். ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் அபாயம் வருது, இந்த சைடு அவரோட பகுதிகளுக்கு அபாயம் வருதுன்னொன்னே இவர் இங்கே ஒரு அவரோட படை தளபதியை ஆட்சி பண்ண விட்டுட்டு அவர் வந்து அந்த படையெடுப்புகளை பார்க்க போயிடுவார். லேட்டர் கோரி முகமது இறந்ததுக்கு அப்புறமா இங்கே அவரோட படை தளபதி குத்புதீன் ஐபக் அவங்களால டெல்லி சுல்தானியம், இங்கே இந்தியாவில் சுல்தானிய ஆட்சி வந்து தொடங்குது. முதல் சுல்தான் யாருன்னா குத்புதீன் ஐபக் தான். குத்புதீன் ஐபக் படை தளபதி. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு அடிமை. இந்த குத்புதீன் ஐபக் யார்? அடிமை. அவர் ஒரு சந்தையில் தான் வந்து அடிமையாக வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் இவர் அடிமையாக இருக்கிறதுனாலே அவர் ஸ்டார்ட் பண்ண இந்த டைனாஸ்டிக்கு பேர் என்னென்னா அடிமை வம்சம். ஓகேவா? ஸோ அடிமைக்கு இன்னொரு பேர் என்னென்னா, இந்த அடிமை வம்சத்துக்கு மம்லூக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை மம்லூக் வம்சம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மம்லூக்னா அரேபிய அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அரேபிய அந்த லாங்குவேஜில், அரபிக் லாங்குவேஜில் வந்து என்ன பேர் அப்படின்னா அடிமை.
மம்லுக்னா அரபிக் லாங்குவேஜில் அடிமை. ஸோ இதை மம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சுல்தான் ஒரு அடிமை வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஒரு வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த குத்புதீன் ஐபக் வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசூதி கட்டியிருக்காரு. குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசூதி கட்டியிருக்காரு. அண்ட் குதுப் மினார், இந்த மசூதி எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. குதுப் மினாரும் டெல்லியில் தான் இருக்குது. குதுப் மினார் வந்து இவர் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், பட் ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டார். லேட்டர் இவருக்கு அடுத்து வந்த ஆட்சியாளர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃபினிஷ் பண்ணியிருப்பார். ஸோ அடுத்தது வந்து பீகாருக்கும் பெங்காலுக்கும், பீகார் பெங்கால் இந்த சைடு இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் படையெடுத்து போகிறதுக்காக யார், குத்புதீன் ஐபக்குக்கு பீகார் இந்த பெங்கால் சைடு படையெடுத்து போகிறதுக்கு ஆப்கான்லேருந்து ஒரு படைத்தளபதி வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். யாருன்னா பக்தியார் கில்ஜி. இந்த பக்தியார் கில்ஜி என்ன பண்ணியிருப்பாருன்னா, பீகாரில் இருந்த நாலந்தா யூனிவர்சிட்டி, ஏன்ஷியன் யூனிவர்சிட்டி, யுவான் சுவாங் கூட வந்து அதை குறிப்பிட்டிருப்பார். யுவான் சுவாங் அவரோட குறிப்புகளில் குறிப்பிட்டிருப்பார். யுவான் சுவாங் யாருன்னா அவர் ஒரு சைனீஸ் ட்ராவலர். அவரோட குறிப்புகளில் அவர் குறிப்பிட்டிருப்பார் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி பற்றி. இதில் அவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றதெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. நாலந்தா யூனிவர்சிட்டியில் வெளியிலேருந்து சைனாலேருந்து கூடலாம் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க, நிறைய பகுதிகளில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருந்த ஒரு கல்வி மையத்தை என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தியார் கில்ஜி அந்த பீகார் பெங்காலை படையெடுத்து போகும்போது அந்த நூலகத்தையே அந்த கல்வி மையத்தையே சுத்தமாக தகர்த்துட்டார். அது ஒரு யூனிவர்சிட்டி, கல்வி மையம் கூட இல்லை, யூனிவர்சிட்டி. அது ஒரு பல்கலைக்கழகம், நாலந்தான்றது ஒரு பல்கலைக்கழகம். அப்படி ஒரு பழமையான ஒரு யூனிவர்சிட்டியை யார் தகர்த்தா அப்படின்னா பக்தியார் கில்ஜி தகர்த்துட்டார், டிமாலிஷ் பண்ணிட்டார். அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் அதை எப்படி ஒரு ஹைப் பண்ணி அதை சொல்கிறாங்கன்னா, இவர் போய் படையெடுத்து அதை தகர்த்துட்டார் இல்லையா, டெமாலிஷ் பண்ணார் இல்லையா, அவர் தீ வச்சு கொளுத்திடுவார். ஸோ அது எவ்வளோ நாள் எரியுதுன்னா பல நாட்கள் எரிஞ்சுட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு அங்கே புத்தகங்கள்லாம் கூட இருந்தது. அது பல நாட்கள் அந்த பில்டிங்கு அந்த கட்டடம் எல்லாமே எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு அதோட சிறப்பை சொல்கிறதுக்கு சொல்லுவாங்க. அது அவ்வளோ பெருசு, அங்கே நிறைய புத்தகங்கள் இருந்தது அப்படின்ட்டு. ஸோ ஒரு நல்ல யூனிவர்சிட்டி, பழமையான யூனிவர்சிட்டியை யார் டெமாலிஷ் பண்ணது, யார் அழிச்சதுன்னா வந்து பக்தியார் கில்ஜி தான். ஆனால் அங்கே ஐ திங்க் ஒரு ஸ்ட்ரீட்டு பேர் பக்தியார் ஹில்ஜின்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன், இப்போ வரைக்குமே இருக்குது. சரி, வேறு என்ன இவரை பற்றி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ராஜா அப்படின்னா எப்படிங்க செத்துருப்பார், ராஜானாலே இன்னொரு ராஜா கூட போர் செஞ்சு அப்படியே வீர தீரமாக செத்துருப்பார் அப்படிலாம் இல்லை. ரொம்ப காமெடின்னு நான் சொல்ல வேணாம், இறப்பை வந்து காமெடின்னு சொல்ல வேண்டாம். சில பேர் வந்து ஒரு சில ஃபீவரால், அண்ட் அப்போல்லாம் வந்து அந்தளவுக்கு மெடிசன் இல்லை இல்லையா, ஃபீவரால் சில வியாதிகளால் வந்து இறந்துருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, என்ன பண்ணார்னா, ஒரு போலோன்னு ஒரு விளையாட்டு இருக்குது, போலோ இல்லை சௌஹான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த விளையாட்டுக்கு பேர். குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு, குதிரை போலோ அப்படின்னு சொல்கிறது, குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு ஹாக்கி பேட் மாதிரி ஒன்று வச்சுட்டு ஒரு பால் வச்சுக்கிட்டு ஒரு இந்த ஹோல்குள்ளே போய் பந்து போடணும். அந்த விளையாட்டு விளையாடிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இறந்துட்டார். எப்படின்னா, குதிரையிலேருந்து கீழே தவறி விழுந்து இறந்துட்டார் குத்புதீன் ஐபக். ஸோ இவருக்கு அடுத்தது யார் வருவானா, இல்டுமிஷ் யாருன்னா குத்புதீன் ஐபக்கோட அடிமை. ஸோ இது ஃபுல்லாகவே அடிமைகளாக தான் வருவாங்க. அடிமை வம்சம்னு பேர் இருக்கிறது ரொம்ப கரெக்டான ஒரு பேர் தான். இவருக்கு அடுத்தது இல்டுமிஷும் வந்து யாருன்னா அடிமை தான். இவரோட சன்னின்லா தான், பட் அடிமையும் கூட. அடிமையாக வந்தவருக்கு தான் வந்து அவர் படைத்தளபதியாக ஆகியிருப்பார். அடுத்தது சன்னின்லாவாக ஆகியிருப்பார். சன்னின்லானா டக்குன்னு வரலையே, மருமகனாக ஆகியிருப்பார். அதுக்கடுத்தது இப்போ ஆட்சியையும் பிடிச்சிட்டாரு. இல்டுமிஷ் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுவார், நான் இங்கே இதை சொல்ல மறந்துட்டேன். இவர் லாகூரை தலைமையாக வச்சுக்கிட்டு தான் ரூல் பண்ணிகிட்ருப்பார். லாகூர் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, இந்த ஃபுல் ஸ்டாப் தெரியுதா, இதுதான் லாகூர். லாகூரை தலைமையிடமாக வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இல்டுமிஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லாகூர்லேருந்து இருந்த கேபிட்டலை, தலைமையகத்தை டெல்லிக்கு மாற்றிட்டார். லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றிட்டார். ஸோ இப்போ அடுத்தது நம்ம இல்டுமிஷ் பற்றி பார்க்கலாம். குத்புதீன் ஐபக் இறந்துட்டார், 1210 இறந்துட்டார். ஸோ அவருக்கு அடுத்தது யார் வந்திருக்கணும், அவரோட பையன் தானே வந்திருக்கணும், ஆரம் ஷா. அவரோட பையன் யாருன்னா குத்புதீன் ஐபக்கோட பையன் ஆரம் ஷா. நீங்கள் இந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சொல்கிறேன், ஆரம் ஷா என்ன பண்ணுவார்னா, அவர் தான் வந்து அரியணைக்கு வந்திருக்கணும். பட் அவர் வரவிடாமல், அவரை வந்து த்ரோனுக்கு வரவிடாமல்
ஆரம் ஷாவை அரியணைக்கு வர விடாமல் அவரை வந்து கிங் ஆட்சியாளராக மாற விடாமல் ஒரு சதி செஞ்சு இவர் வருவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்டுமிஷ் வருவார். ஸோ இல்டுமிஷ் யார்? அகைன் முன்னாடியே சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறேன். சன்னின் லா மருமகனும் அண்ட் படைத்தளபதியுமான இல்டுமிஷ் வந்து ஆட்சிக்கு வராரு. ஸோ இவர் ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணுறாருன்னா லாகூர்லேருந்து கேபிட்டலை டெல்லிக்கு மாற்றிடுறாரு. 1711 மாற்றுவார். கேபிட்டலை லாகூர் டு டெல்லி. லாகூர் இங்கே இருக்குது, கேபிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவார். டெல்லிக்கு கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணிடுவார். ஸோ இவர் வேறு என்ன பண்ணார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே குத்புதீன் ஐபக் வந்து ஒரு குதுப் மினார் ஸ்டார்ட் பண்ணி வச்சார் இல்லையா, அந்த குதுப் மினாரை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவர் ஃபினிஷ் பண்ணியிருப்பார். இவர் தான் கட்டி முடிச்சிருப்பார். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவை இந்த செங்கிஸ்கான் இருக்காங்களா, அந்த செங்கிஸ்கானோட படையெடுப்புலேருந்து ஒரு பாதுகாத்துருக்கார். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, குவாரிசம் ஜலாலுதீன் அப்படின்றவர் அவர் வந்து ஒரு அரசர். அவருக்கு யாருக்கிட்டே இருந்து ஆபத்து அப்படின்னா செங்கிஸ்கான்களால் ஆபத்து. அவங்க வந்து படையெடுத்து இவங்கள வராரு. யாரை? இந்த குவாரிசம் ஜலாலுதீனை படையெடுத்து வராங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜலாலுதீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்டுமிஷ்ட்டை வந்து ஹெல்ப் கேட்குறாரு. இந்த மாதிரி இந்த செங்கிஸ்கான் எங்களை துரத்திட்டு இருக்காங்கப்பா, இந்த மாதிரி வராரு, பயமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு இவர் வந்து ஹெல்ப்பு கேட்குறாரு. ஜலாலுதீன் வந்து யார்கிட்ட? இல்டுமிஷ் கிட்ட வந்து அந்த ஹெல்ப்பை வந்து கேட்குறாங்க. ஸோ கேட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா இவர் வந்து அதெல்லாம் முடியவே முடியாது, அவங்க வேறு லெவலில் சண்டை போடுறவங்க, அவங்கக்கிட்ட வந்து நான் சண்டை போட்டு என்னோட இதெல்லாம் இழக்க விரும்பலை, கஜானாவெல்லாம் காலியாக விரும்பலை, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸாக்டாக எப்படி சொன்னாங்கன்னா இப்படி இல்லை, உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவார். உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால அவர் ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு செங்கிஸ்கான்கள்கிட்ட இருந்து இந்தியாவை பாதுகாத்துருக்காரு. யார்? இல்டுமிஷ். அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா 40 முறை, 40 சொல்லலாம், சஹல்கானின்னு சொல்லலாம், அந்த முறை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 40 என்ன? பேரில் இருக்குது 40 பேர். 40 அப்படின்னா ஒரு 40 பேரை கொண்ட ஒரு குழு. அந்த குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவருக்கு எதிராக யாரெல்லாம் சதி செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து அடக்கிறது, இவருக்கு வந்து இல்டுமிஷ்க்கு ஐடியா கொடுக்கறது, செங்கிஸ்கான்கள் படையெடுத்து வந்தாங்கன்னா அதை எப்படி தடுக்கிறதுன்னு அவங்களுக்கு ஐடியா கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறது யாருன்னா இந்த 40 அப்படின்றவங்க. 40 பேர் சேர்ந்த குழு. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால்? இல்டுமிஷ். கொஷினில் கேட்பாங்க 40 முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார், அந்த 40 முறையை அழித்தது யார், ஒழிச்சது யார், இல்லைனா வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வந்தது யார் அப்படின்னு கேட்பாங்க. 2 கேள்வியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த 40 யார்? இந்த 40 பேர் யாருன்னா துருக்கியர்களை தான் இந்த குழுவில் வந்து இல்டுமிஷ் வைக்கிறார். வேறு எந்த நாட்டை சேர்ந்தவங்களும் வைக்கல, துருக்கியர்களை தான் வந்து வைக்கிறாரு இந்த 40 பேர் சேர்ந்த குழுவில். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்தா, அதாவது இக்தா அப்படின்ற ஒரு முறை. இக்தானா நிலம், இக்தானா நிலம். ஸோ இந்த இக்தா முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மிலாம் இருக்காங்களே, நிறைய படை தளபதிகள் இருப்பாங்க, குதிரைப்படை, காலாட்படை நிறைய இருக்கும். அதில் இல்லை இன்னும் அதுக்கு கீழே நிறைய பிரிவுகள்லாமும் இருக்கும். ஸோ அந்த படை தளபதிகளுக்கு, அந்த படை வீரர்களுக்கு இல்லை, முக்கியமாக படை தளபதிகளுக்கெல்லாம் இக்தாவை கொடுத்துருவார், நிலங்களை கொடுத்துருவார், நிலங்களை பிரித்து. ஸோ அந்த நிலங்களை அவங்க ரூல் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிலங்கள்லேருந்து வரி வசூலும் அந்த படை தளபதிகள் வாங்கிக்கிட்டு வரி வசூல் பண்ணி அதில் ஒரு பங்கை அரசர்கிட்டையும் கொடுப்பாங்க. இன்னொன்று, அரசருக்கு இப்போ என்ன தேவைப்படுது, ஒரு போருக்கு போகிறாரு, அவருக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து யார், அந்த படை தளபதிகள் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, நிதி உதவியும் பண்ணுவாங்க. இது புரியுது தானே? இதுதான் இக்தாதார் முறை. இக்தாதார் முறை அப்படின்னு சொல்லலாம். இக்தானா நிலம். ஓகேவா? அந்த இக்தா அதிலேருந்து டேக்ஸும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது குதுப் மினார் ஃபினிஷ் பண்ணார். ஸோ இது சொல்லியாச்சு. இல்டுமிஷ்க்கு அடுத்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா சுல்தானா. ஸோ இல்டுமிஷ் வந்து அவரே வந்து டிசைட் பண்ணிடுவார், எனக்கு அடுத்த வாரிசாக யார் வரணும், அரியணைக்கு யார் வரணும்னா ரஷ்யா சுல்தானா தான் வரணும்னு. இவரோட மகன் வந்து ரொம்ப வீக்காக இருப்பார். லைக் இவர் நல்ல ரூலராக இவன் இருக்க மாட்டான், இவன் தண்டமாக இருக்கான், நம்ம பொண்ணு வந்து ரொம்ப திறமையாக இருக்குது, நம்ம பொண்ணை வந்து நமக்கு அடுத்த வாரிசாக அனௌன்ஸ் பண்ணிவிடும் அப்படின்ட்டு இல்டுமிஷ் அவர் உயிரோடு இருக்கும்போதே சொல்லிடுவார், அடுத்தது வந்து ரஷ்யா சுல்தானா தான் அப்படி வாரிசு அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ரஷ்யா சுல்தானாவை பற்றி பார்க்க போகிறோம். முதல் பெண் டெல்லி சுல்தானிய ஆட்சியாளர், ஃபஸ்ட்டு உமன்.
டெல்லி சுல்தானியத்தில் எப்படிலாம் கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடிமை வம்சம், அடுத்தது ஹில்ஜி வம்சம், அடுத்து துக்ளக் வம்சம், அந்த ஆர்டரை கொடுத்துட்டு அடுத்து சையத் வம்சம் வரும், அடுத்து லோடி வம்சம் வரும். இந்த 5 ஆர்டரையும் கொடுத்துட்டு அடுத்தது யார் அப்படின்னு சொல்லி காலவரிசைப்படுத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேள்விகள் வரும். இன்னொன்று, இந்த ராஜா, இந்த ஒரு கிங்கோட இயரையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ திங்க் நான் இல்டுமிஷோட இயர் சொல்ல மறந்துட்டேன். 1210 to 1236 வரைக்கும் அவங்க ரூல் பண்ணிகிட்டு இருப்பார். யார்? இல்டுமிஷ் ரூல் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி குத்புதீனோட இயரும் சொல்லியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கு கீழேயும் முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். அவங்களோட ஆட்சி பகுதியில் ஏதாச்சும் மசூதி கட்டியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு குதுப் மினாரை ஸ்டார்ட் பண்ணாங்க, அடுத்தது இல்டுமிஷ் தான் முடிச்சு வச்சார். ஒரு மசூதி இவர் கட்டினார் இல்லையா, அவர் பேர் குத்புதீன் ஐபக், குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித்னு அதை கட்டினார். ஸோ அந்த மாதிரி அவங்க காலத்தில் நடந்த முக்கியமான விஷயங்கள் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. அதை தான் நான் கவர் பண்ணி நடத்திட்டுருக்கேன். ஸோ தெளிவாக பாருங்கள், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். அண்ட் நான் வேறு கதையாக ரொம்ப சொல்லாமல் லெசன் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்டாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு யார் வரா? இல்டுமிஷ்க்கு அடுத்தது யார் வாரிசாக வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியணைக்கு வராங்கன்னா ரஷ்யா சுல்தானா, இல்டுமிஷோட பொண்ணு ரஷ்யா சுல்தானா 1236 to 1240. இந்த ரஷ்யா சுல்தானாவை பார்த்து இபின் பதுதா அப்படின்ற ஒரு வரலாற்றறிஞர்னு சொல்லலாம், இல்லைன்னா ட்ராவலர் மொரோக்கோ ட்ராவலர். அவர் முக்கியமாக மொரோக்கோ எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மொரோக்கோவிலேருந்து வந்த ஒரு ட்ராவலர் தான் இபின் பதுதா. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்கள் மாதிரி குதிரையில் ஏறி உட்காந்து அவ்வளோ வீரமாக, அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே ஒரு போல்டாக ஒரு இதாக. இந்த ரஷ்யா சுல்தானா 4 வருடங்கள் தான் ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க. துருக்கியர்களோட சதியால் எந்த துருக்கியர்கள், அந்த 40 இருப்பாங்களா, அந்த 40 குழுவில் இருந்த துருக்கியர்களோட சதியால் இறந்துருவாங்க, நார்மலால் கொல்லப்பட்டுருவாங்க. இந்த ரஷ்யா சுல்தானா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, ஜலாலுதீன் யாகூத் அப்படின்ற எத்தியோப்பியா அடிமை இல்லை அபிசினிய அடிமை, 2 ஒன்று தான். எத்தியோப்பியா அடிமையான இல்லை அபிசினிய அடிமையான ஜலாலுதீன் யாகூத் அப்படின்றவரை இந்த ரஷ்யா சுல்தானா சப்போர்ட் பண்ணுவாங்க. அது யாருக்கு பிடிக்காதுன்னா, துருக்கியர்களுக்கு பிடிக்காது. ஸோ கலகத்தில் ஈடுபட்டு இவரை சதி செஞ்சு கொன்னுடுவாங்க. யாரை? ரஷ்யா சுல்தானாவை கொலை செஞ்சுருவாங்க. ரஷ்யா சுல்தானுக்கு அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, பால்பன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரஷ்யா சுல்தானுக்கு அடுத்தது இன்னும் நிறைய அரசர்கள் வருவாங்க. ஒருத்தரும் ஒரு 2 வருஷம் தான் ரூல் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, டெட் எக்ஸாமுக்கு அவங்க அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை.